உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொளியில் இருக்கின்ற நிறைகளையும் குறைகளையும் கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்களும் தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர் சமூகத்து மக்களுக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுக்கிறார்கள். வாருங்கள் எங்களுடன் அண்ணன் இருக்கிறார் உங்களுக்கு அப்படின்னு பகிரங்கமா அழைப்பு விடுக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்கள். ஏன்பா இவ்வளவு பெரிய கரிசனம் வன்னியர்கள் மேல நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுக்கு அப்படின்னு பார்த்தா வேற வழி என்ன இருக்குது? மக்களாட்சி தொடங்கிய காலத்திலிருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வன்னியன் தான் தேவைப்படுறான். காங்கிரசுக்கு வன்னியன் தேவைப்பட்டான். அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு வன்னியன் தேவைப்பட்டான். அதன் பிறகு அதிமுக ஆட்சிக்கு வரத்துக்கு வன்னியன் தேவைப்பட்டான். அதன் பிறகு தேமுதிக விஜயகாந்த் வளர்றதுக்கு வன்னியன் தேவைப்பட்டான். இப்ப நாம் தமிழர் கட்சி வளரணும்னா வன்னியன் தானே தேவைப்படுவான். வன்னியன் இல்லாம போனா நாம் தமிழர் கட்சியை வளர்க்க முடியுமா? இதுவெல்லாம் அவங்க அண்ணன் இருக்காருல்ல சீமான் வந்துட்டு தம்பிகளுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட். பகிரங்கமா அழைக்கிறார்கள். ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் வன்னியர்களுடைய வாக்கு கொத்தா போய் விட போதான் சீமானுக்கு. 2024 பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் அன்புமணி அவர்கள் மீதும் ஐயாவின் மீதும் பயங்கரமான வெறுப்பில் இருக்கிறாங்களா மக்கள். எப்படிடா உங்களால பேச முடியுது? டேய், உலக தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற நீங்க கட்சி ஆரம்பித்து இந்த 15 வருஷத்துல எந்த மக்களுக்கு இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? நான் கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மண்ணின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் களமாடி அந்த உரிமையை மீட்டது பல. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்து மக்கள் வன்னியர்கள், அவர்களுக்கான விகிதாச்சார உரிமை இதுவரைக்கும் கிடைக்கல. அந்த உரிமைக்கு அவர்கள் களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கெல்லாம் பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கோ ஒரு குரல் எழுப்புறதுக்கோ துப்பு இல்லை உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும். ஆனா இன்னைக்கு வன்னியர்கள் மருத்துவர் ஐயாவின் மீது வன்னியர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். இங்கேயும் அங்கேயும் கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. எங்கடா போய் கூட்டணி பேசுன? நீ விளக்கு பிடிச்சு பார்த்த என்ன? எங்க போய் விளக்கு பிடிச்சு பார்த்த? ஐலாபுரத்தில் இருக்கிற மருத்துவர் ஐயா கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நைட்டும் பகலமா தூது போயிட்டு இருக்கான். ஐயா இந்த ஒரு முறை எங்க கிட்ட வாங்க ஐயா இந்த ஒரு முறை எப்படின்னா கரிசனம் காட்டுங்க ஐயா அப்படின்னு. வெக்கம் கட்ட பயலுங்களே. மருத்துவர் ஐயாவுடைய வரலாறு தெரியுமாடா உங்களுக்கு? மருத்துவர் ஐயாவுடைய வரலாறு தெரியுமா? மருத்துவர் ஐயாவின் தனித்தன்மை தெரியுமா உங்களுக்கு? இந்த 35 ஆண்டு கால தமிழக அரசியலை தன்னுடைய விரல் நுனியில் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத ஆளுமை மிக்க தலைவன்டா மருத்துவர் ஐயா. அவருடைய கண் அசைவுல தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தையே அசைத்து பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய வல்லமை கொண்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவன் மருத்துவர் ஐயா. நேற்று பெய்த மழையில இன்னைக்கு முளைச்ச காளானுங்கடா நீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளவு எளிதாக இடம் போடுறீங்களா நீங்க? 40 தொகுதிகளிலும் அண்ணனை நீங்க நின்று 40 வாங்குவீங்க. ஜீரோவுக்கு முன்னாடி 1 இருக்காது 2 இருக்காது. 40 தொகுதியில நின்று 40 வந்து உறுதி. இதை தவிர்த்து உங்களால் என்ன செய்ய முடியும்? 7ங்கிறது 8 இல்ல 8ங்கிறது 9 வச்சுக்க, 9ங்கிற 10 கூட வச்சுக்க. என்னத்தை சாதிச்சிருவ? 15 வருஷமா சாதிக்க முடியாதது 10 விழுக்காடு வாக்க வச்சுட்டு என்னத்தை சாதிச்சிருவேன்? 40 தொகுதியில 40 வேட்பாளர்களை ஓட்டாண்டியாக்கி நடுத்தருவில் கொண்டாந்து நிக்க வைப்பீங்க. அந்த 40 வேட்பாளர்களும் திருவோடு எடுத்துக்கிட்டு போயிடுவோம் அடுத்த தேர்தல் வரத்துக்குள்ள. இதை தவிர்த்து உங்களால என்ன செய்ய முடியும் மக்களுக்கு? உங்க அண்ணன் என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலா? கட்சி தொடங்கி 6வது மாசத்துல ஆட்சி பிடிக்கிறதுக்கு. உங்க அண்ணன் என்ன எம்ஜிஆரா? கட்சி ஆரம்பிச்சு 6 வருஷத்துல ஆட்சி பிடிக்கிறதுக்கு. அந்த களம் தமிழ்நாட்டில் இல்ல தம்பிகளே. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை விரல் நுனியில் வைத்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயாவுக்கு தெரியும். இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்காம ஒருத்தரும் ஆட்சி அமைக்க முடியாது. திமுக வல்லமையோடு இருக்கிறோம்னு சொல்ற திமுக எதுக்கு 10 கட்சி கூட காலை கையை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி நைட்டும் பகலமா போராடி கூட்டணியை கட்டி பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறாரு மு.க. ஸ்டாலின். வேற வழி இல்ல. இவங்களை விட்டா வேற வழி இல்ல. ஆட்சி அதிகாரம் கைவிட்டு போயிடும். அதிமுக சி.வி. சண்முகத்தை 9 முறை தைலாபுரத்துக்கு எதுக்கு அனுப்புது? அதிமுக 9 முறை தைலாபுர தோட்டத்துக்கு சி.வி. சண்முகத்தை எதுக்கு அனுப்பி தூது பார்க்குது? பாட்டாளி மக்கள் கட்சியோட நம்ம இணைஞ்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்கி தேர்தலை சந்திக்க முடியும்னு அதிமுக நினைக்குது.
அதிமுக சீமானுக்கு பின்னாடி உருவான கட்சி இல்லை, அவங்க போட்ட முட்டை தான் சீமான். புரியுதா? இந்தியாவையே ஆண்டுகிட்டு இருக்கிற பிஜேபி, தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணிக்கு நாயா அழியுது. தைலாபுரம் தோட்டத்துக்கு தூது விடுது நைட்டும் பகலுமா பிஜேபி. எதுக்கு தூது விடுது மருத்துவர் ஐயா கிட்ட பிஜேபி? ஏன்னா அவங்க இந்தியாவையே ஆண்டுட்டு இருக்காங்க. மருத்துவர் ஐயா எதற்கு அவங்களுக்கு வேணும்? இந்தியாவையே ஆண்டுட்டு இருக்கிற பிஜேபிக்கு மருத்துவர் ஐயா எதற்கு வேண்டும்? ஆனால் மருத்துவர் ஐயா வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கிறாரா அமித்ஷா. அண்ணாமலையை காரி துப்பி டெல்லியில இருந்து திருப்பி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. தமிழ்நாட்டில் பாத யாத்திரை போறேன், மண்ணாங்கட்டி யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கு துப்பு இல்லை, உன்னையெல்லாம் நம்பி 100 கோடியை செலவு பண்ணினையா பாத யாத்திரைக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை காரி துப்பி அனுப்பிச்சாராம் அமித்ஷா. இங்கிருந்து எடுத்துட்டு போன லிஸ்ட்டை அப்படியே திருப்பி கொடுத்தாச்சாராம் அமித்ஷா அண்ணாமலை கிட்ட. இதுதான் பிஜேபியோட நிலைப்பாடு, இதுதான் அதிமுகவின் நிலைப்பாடு, இதுதான் பாமகவின் உறுதித்தன்மை. பாமகவை அவ்வளவு எளிதாக எடை போடுறீங்களா தும்பிகளை நீங்க? 2014 பாராளுமன்ற தேர்தலில் லேடியா மோடியான்னு சொன்ன ஜெயலலிதாவிய தர்மபுரியில் தோக்கடித்தவர் மருத்துவர் அன்புமணி. தர்மபுரியில் தோக்கடித்தது பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியின் வலிமை எப்படி இருக்குன்னு தெரியுதா? தமிழ்நாடு முழுவதும் திமுக எல்லா இடங்களையும் தோத்து போச்சு. தமிழ்நாடு முழுவதும் திமுக எல்லா இடங்களையும் தோத்தது. கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு, தர்மபுரியில் அன்புமணி ஜெயிச்சாரு, மற்ற 37 இடங்களையும் அதிமுக ஜெயிச்சிச்சு. ஒரு இடத்துல திமுகவில் ஜெயிக்க முடியல, ஆனா பாமக தர்மபுரியில் ஜெயிச்சு காட்டுச்சு. அவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க தலைவர் மருத்துவர் ஐயா. சீமான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற அரசியல் என்ன அப்படிங்கிறது உங்க பேச்சில தெரியுது. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பாமகவை தவிர்த்து எழுத முடியாது தம்பிகளே. ஆகையால பாமகவினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவருடைய லட்சியங்களையும் அவர்களுடைய இலக்குகளையும் இதுவரையில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மாநிலத்திற்கும் இந்த மொழிக்காகவும் அவர்கள் செய்த சாதனைகளை முதலில் அறிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு துப்பு வாங்கிக்காதீங்க. புரியுதா? இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.